ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம 10வது நாளுக்கான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய டீச்சர்ஸுக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, இப்போ சொல்லும்போது எல்லாமே புரியுது சார், கரெக்டாக போட்டு பார்க்குறோம், ஆனால் மறுபடியும் அதே சம்மை பார்க்கலாம், இல்லை அதே சம்மை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஷின் எடுத்து வச்சோம் அப்படின்னா, அப்போ அது புதுசாக இருக்குது, மீன்ஸ் அந்த கொஞ்சம் கவனம் இருக்க மாட்டேங்குது. முன்னாடி ஏன்னா ரொம்ப நாள் நிறைய பேருக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த சம்ஸ் எல்லாம் டச் விட்டே ரொம்ப நாளாக இருக்கும். குறிப்பாக 1 to 5th எடுக்கிற டீச்சர்ஸுக்கு இந்த சம்மெல்லாம் அவங்களுடைய 1 to 5th இருக்கிற சம்மெல்லாம் உண்மையிலே சூப்பராக போட்டுக்கலாம் இருக்கும், அவ்வளோ வேகமாக. நான் ஒரு 6, 7, 8லாம் வரப்போ, இல்லை இந்த மாடல் சம்ஸ்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் டஃப் இருக்கலாம். சொல்லும்போது புரிஞ்சிருது சார், ஆனால் அடுத்து ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன அப்படின்னா, திரும்ப 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 ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சம்மை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 2 முறை 3 முறை, ரொம்ப அதிகமாகலாம் கூட இல்லை, அதுவும் நமக்கு இருக்கிற டேலண்ட்லாம் நீங்கள் ரொம்ப நேரம்லாம் போட்டு பார்க்க வேண்டியதான் கிடையாது. ஒரு இன்றைக்கி போடுறீங்க, அதுவும் குறிப்பாக இப்போ இன்னையோட 100 சம் ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் ஒரு வேலை செய்யலாம். இந்த 100 சம்மை மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கலாம். ஒரு நோட்லேயோ பேப்பர்லேயோ சம்ஸை தனியாக எழுதி வச்சுக்கிட்டு நீங்களே ஒரு 5 நம்பர் 10, 17, 34, 42, 48 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டு அந்த 5 சம்மோட கொஷின்ஸை மட்டும் எடுத்து அதை 5 ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி வேறு நோட்டில் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த ஆன்சர்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதுவும் சரியா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது மேத்ஸுக்கு நான் ஐடியா சொல்கிறேன். மற்றதெல்லாம் ஒரு படிக்க போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போகிறோம், அது பிரச்சனை இல்லை. மேத்ஸ் மட்டும்தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பண்ணணும் அப்படின்னும் போது சில நேரங்களில் மறந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 50 சம்மாக பிரிச்சுக்கிட்டு இப்போ சொன்ன மாதிரி நீங்களே ஒரு 5 நம்பர் 6 நம்பரை எழுதி அந்த சம்மை போட்டு பார்க்கலாம். அப்போ அது என்னவாகும், இன்னும் ஒரு வாட்டி கொஞ்சம் முன்னாடி பார்த்தது ரீகால் பண்ணுறது மாதிரி ஆகும். எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் ஒரு சில ஃபார்முலாஸ் சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு செவ்வகம், சதுரம், இந்த மாதிரிலாம் ஃபார்முலாஸ் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாஸை ஒரு 2 முறை 3 முறை எழுதி பார்க்கலாம். இல்லை அந்த மாதிரியான திங்ஸை பார்க்குறோன்னா அதுக்கான ஃபார்முலாஸை நம்ம யோசித்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி லைஃப் ரொட்டீனில் சும்மா சின்ன விஷயங்களை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னாலும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒன்று சரிங்களா. இன்னொன்று, எக்ஸாமில் இதெல்லாம் ஞாபகம் வருமா இல்லையான்னு தெரியலிங்க சார். இப்போ கரெக்டாக போட்டுறோம் இல்லை யோசிச்சுக்கிறோம், எக்ஸாமில் ஞாபகம் வருமானா 100% ஞாபகம் வரும். அதனால் அது நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது சரிங்களா. இப்போ படிக்கிறது நம்ம திரும்ப ரிப்பீட் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமில் கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஓகேவா? சரி, வாங்க இன்றைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம். 91 PQRST என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் P-4Q + 6R - 4S + T = இப்படின்னு கேட்டிருக்கோம். இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது, அதாவது AP அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பர்ஸ் ஒரு 4-5 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர்ஸுக்கு எப்படி வேல்யூ எடுத்துக்கலாம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 3 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா 1, 2, 3 வரைக்கும் 4, 5 எத்தனை கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. எப்போது கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் வச்சு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நான் முடிஞ்சால் அதோட லிங்க்கையும் உங்களுக்கு அடுத்ததாக தரேன், அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே, இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5 ஜஸ்ட் இந்த வேல்யூஸை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். பிக்கு என்ன வச்சுருக்கோம் 1 மைனஸ் கியூவுக்கு 2 இல்லையா, அப்போ 4Q 4 2s are 8 ப்ளஸ் ஆருக்கு 3 3 18 மைனஸ் எஸ்ஸுக்கு 4 16 ப்ளஸ் டிக்கு 5 கரெக்டாக. இங்கே என்னென்ன வேல்யூலாம் எடுத்தோமோ அதை லைனாக நம்ம கொண்டு வந்து அப்ளை பண்ணிடணும். இப்போ ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 + 18 19 + 5 24 -8 -16 -24. அப்போ 24 - 24 என்ன கிடைச்சிரும் 0. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 0. முடிஞ்சிச்சு பாருங்கள், புரியுதா. கூட்டுத்தொடர் வரிசை ஏபி அப்படின்னு வருதுன்னா PQRSTக்கு இந்த ஆர்டரில் நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததான் கேள்வி எண் 92. கீழே உள்ள தொடர் வரிசையில் விடுபட்ட எண்ணானது 4, 5 40 104 229. இந்த மாடலில் போன முறை பேப்பர் 1ல் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஈவன் பேப்பர் 2லேயும் நமக்கு ப்ராக்ரஸ் செக் இருக்கு இல்லையா, ப்ராக்ரஸ் நம்ம தகவல் செயலாக்கம் இருக்குது இல்லைங்களா, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், அந்த மாடலில் வரும்போது இந்த கொஷின் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது இந்த மாடலில், அதனால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இங்கே பாருங்கள், 4 கூட 1 ஆட் பண்ணால் 5. அடுத்து இங்கே என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, நடுவில் கொஷின் மார்க் இருக்கிறதால. 40 கூட 64 ஆட் பண்ணால் 104, 104 கூட 125 ஆட் பண்ணால் 229. அதாவது இது 4 3, இது 5 3, 1ங்கிறது 1 3. அப்போ 1 3. அடுத்து அவங்க எதை ஆட் பண்ணியிருக்கணும் 2 3. அப்போ 5 கூட 2 3னா 8, 5 கூட 8 ஆட் பண்ணேன்னா 13. என்ன செக் பண்ணி பாருங்கள், இங்கே 2 3. அடுத்து இங்கே என்ன வந்துருக்கணும்னா 3 3. 3 3னா 27 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 40. கரெக்டாக அடுத்த நம்பர் வருது பாருங்கள். ஸோ 5 + 8 என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி 13. முடிஞ்சிச்சு. முடியுதா உங்களுக்கு? ஓகேங்களா. அடுத்ததா கேள்வி எண் 93. ஒரு தொகை தனி வட்டிப்படி ரூபாய் 3810 3 வருடத்திலும் 4890 7 வருடத்திலும் வட்டியுடன் கொடுக்கிறது.
அசல் மற்றும் வட்டி வீதமானது. பாருங்கள், அசலும் வட்டியும் கீழே, வட்டி வீதமும் கீழே கொடுத்துட்டாங்க. இந்த அமௌண்ட் வருதான்னு செக் பண்ணால் போதும். இப்போ பாருங்களேன், நமக்கு ஃபார்முலா தெரியும். I = என்ன ஃபார்முலா? PNR/100 அப்படிங்கிறது ஃபார்முலா. நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஏவன் 3000 ரூபாய் அசல். கரெக்டாக? 3000 இன்ட்டு தனி வட்டிப்படி இந்த ரூபாய், இந்த அமௌண்ட் வரணும் 3810 ரூபா. அதாவது 810 ரூபா அப்போ வரணும். 3000 ரூபாய் அமௌண்ட்டுன்னா 810 ரூபா சேர்ந்து வரணும். கரெக்டாக? இப்போ பார்த்துக்கலாம். 3000 என்னோட வேல்யூ எத்தனை வருஷம்? 3 வருஷம். இன்ட்டு வட்டி விதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 3.5. கரெக்டாக? 3.5/100. பாருங்கள், 0 0 0 0. மீதி இருக்கிற எல்லாத்தையும் பெருக்கிற. இதை பெருக்குனா 810 வருதான்னு பார்த்தா போதும். இப்போ பாருங்கள், 3 9 90 இன்ட்டு 3.5 35ன்னு ஆகிக்கலாம் 10ஆல் பெருக்கிறதால. அப்போது I9 45, மீதி 4, 39 27, ஒரு 4 31, 315 ரூபா தான் வருது. ஆனால் நமக்கு எவ்வளோ வரணும்? 810. ஏன்னா 3000 ரூபா அசல் போயிடுது, மீதி 810 வரணும். இது ஆன்சர் கிடையாது. பிஎஸ்சியும் கட்டாயம் ஆன்சர் கிடையாதுன்னு சொல்லலாம். எப்படின்னா, அசலே 4000 ரூபாய், வட்டியோட சேர்த்து 3810 ரூபா கிடைக்குதுன்றாங்க. வாய்ப்பு இருக்கா? அசல் கூட வட்டியை சேர்த்தா கண்டிப்பாக அதை விட அதிகமாக தானே வரணும். அப்போ 3810 வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது கிடையாது. இதுவும் அதே தான் பாருங்கள், 4000 ரூபாய் அசலே 4000 ரூபாய் இருக்கும்போது வட்டியோட சேர்த்து எப்படி 3810 ரூபா வரும்? அப்போ அதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான். முடிஞ்சு பாருங்கள். வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அசல் 3000 ரூபாய், எண் 3 வருஷம், இன்ட்டு வட்டி வீதம் 9/100, 0 0 0 0, 3 9 9 9 81, 810. கரெக்டாக வருது பாருங்கள், 810 ரூபா. இவ்வளோ தான். சரிங்களா? இதுக்கு வேறு நிறைய ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி போடலாம். ஆனால் அவ்வளோலாம் வேண்டாம். வெறும் இந்த ஃபார்முலா, தனி வட்டிக்கான ஃபார்முலா I = PNR/100 அப்படிங்கிறது ஞாபகம் இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்ததாக 94வது கேள்வி. முகமது ரூபாய் 300 அடக்க விலை கொண்ட சட்டையை 20% நஷ்டத்திற்கு சலீமுக்கு விற்றார். சலீம் அதை 10% லாபத்திற்கு விற்றால் சலீம் என்ன விலைக்கு சட்டையை விற்றார்? ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் பர்சன்டேஜ் மாடல் சம் தெரிஞ்சால் போதும். 300 ரூபாய் விலை, 20% நஷ்டம். அப்போ 300ல் 10%னா 30, 20%னா 60. ஸோ 60 ரூபா லாஸ் ஆகுது. அப்போனா எவ்வளோ கிடைக்கும்? 240 ரூபாய்க்கு விற்றுருப்பார். யார்? முதல் ஆள் 240 ரூபா நஷ்டத்துக்கு விற்றுட்டார் சலீமுக்கு. சலீம் 10% லாபத்துக்கு விற்கிறார். அப்போ 240ல் 10%னா 24. ஒன்றும் இல்லை, கடைசியாக இருக்கிற 0 விட்டுட்டா போதும். அப்போ 24 ரூபா லாபத்துக்கு. லாபம்னா ப்ளஸ்ஸு, அப்புறம் எடுத்து ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? 264. அப்போ சலீம் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பாரு அப்படின்னா 264, 264 ரூபாய்க்கு விற்றுருப்பார். முடிஞ்சு பாருங்கள். சரிங்களா? அப்படி நீங்கள் பர்சன்டேஜ்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நம்ம சதவீதத்தை பற்றி ஆல்ரெடி வீடியோ போடும்போதே இந்த பர்சன்டேஜ் எல்லாம் 10 20லாம் வந்தால் எப்படி போடுறது, அதை தவிர மற்றதெல்லாம் வந்தால் எப்படி போடுறதுன்ற ஐடியாவெல்லாம் சொல்லியிருப்போம். சரிங்களா? அதை வச்சு தான் இந்த சம்ம போட்டது. அதுதான் 95. சிம்பிளிஃபை. √2² 3² பாருங்கள், √2² அப்படின்னா என்ன எழுதலாம்? 2 பவர் 3 2s are 6 by 3 பவர் 2 2s are 4. கரெக்டாக? இப்போ ரூட் எடுக்கிறோன்னா பவரில் இருக்கிறது பாதியாக குறைஞ்சிடும். ரூட் எடுக்கும்போது என்னவாகும்? பவரில் இருக்கிறது பாதியாக குறைஞ்சிடும். அப்போ 2 பவர் 3, இது 3 பவர் 4 பாதியாக குறைஞ்சிச்சுன்னா 2. ஸோ 2³ அப்படின்னா 8, 3² அப்படின்னா 9. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 8/9. முடிஞ்சிச்சு பாருங்கள். சிம்பிளான விஷயம் தான். நம்ம நிறைய ரூட்டு, ஸ்கொயரு, கியூப்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். 96. 6 7 8 9ஆல் வகுக்க ஒரே மாதிரி மீதி 1 வருகிற மிகச்சிறிய எண்ணானது. இதே மெத்தடாக சொல்லணும்னா இது 3த்துக்கு LCM எடுத்து 1 ஆட் பண்ணணும். அது ஒரு ஐடியா. இன்னொரு ஐடியா இங்கே கீழே இருக்கிற ஆப்ஷன் இருந்தே செய்யலாம். இதெல்லாம் வகுக்கும்போது மீதி 1 வரணும்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், 840 நீங்கள் 6ஆல் வகுத்தீங்கன்னா மீதி 1 வருமானா வராது. வகுத்து வேணா பாருங்கள். சரி, ஏன்னா எப்படி அது 2ஆம் வாய்ப்பாட்டில் வந்துடுது. வேணா ஒவ்வொரு நம்பராகவே பார்க்கலாமா? ஏன் நம்ம அவ்வளோ தூரம் இது பண்ணணும்? உங்களுக்கு ஒரு நம்பராகவே செஞ்சிடலாம். 6ஆல் வகுத்து பாருங்கள். ஒரு நம்பரையும் 30, 5 30, 6 24, மீதி 1 வருது. 6ஆல் வகுத்தோன்னா இங்கே வருவோம். 2 12, மீதி 4, 8 48, 0, மீதி 0 தான் வருது. அப்போ 6ஆல் வகுத்தா மீதி 1 வரல. 1 6, மீதி 2, 4 24, 0. அப்போ இங்கேயும் மீதி 1 வரல, 0 தான் வருது. இதுவும் கிடையாது. 6 48, 4 24, இங்கே மீதி 1 வருது. ஸோ இப்போ 2 நம்பர் கேன்சல் ஆகிடுச்சு. ஏவும் டியும் மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக? இதை 7 8 9 எல்லாத்தையும் வகுத்து பார்க்கணும். வகுத்து பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஆன்சர் என்ன வரணும்? மீதி 1 வருதான்னு பார்க்கணும். 7 வகுத்து பார்க்கலாமா? 4 7 28, மீதி 2, 7 21, மீதி 1, 7 14. 7 வகுத்தா மீதி 1 வருது.
இங்கே 7 49 7 14 7 வகுத்தா மீதி 1 வருது 8 3 24 மீதி 6 7 56 மீதி 6 8 64 மீதி 1 வருது 8 6 48 3 24 மீதி 1 வருது 9 9 வகுத்தோம் அப்படின்னா நீங்கள் அப்படி யோசிக்கலாம் 5 2 7 7 3 10 ஆமாம் மீதி 1 வரும் 5 5 10 மீதி 1. அப்போது இந்த 4 நம்பரில் நீங்கள் எந்த நம்பரால் வகுத்தீங்கனாலும் இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் மீதி என்ன தான் கிடைக்குது அப்படின்னா 1 தான் கிடைக்குது. கரெக்டாக? அப்போது இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் மிகச்சிறிய எண் எதாவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் மிகச்சிறிய எண் எது வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 505. இது ஒரு ஐடியா. சரியா? அப்படி இல்லை அப்படின்னா 6 7 8 9 நமக்கு 2 நம்பர் அவங்க மாதிரி வைக்க நமக்கு இவ்வளோ தூரம் எழுத்துது. இல்லை அப்படின்னா முதல்ல எப்படி 2 நம்பர் கேன்சல் பண்ணுமோ அதில் 7ஆல் வரும்போது இன்னொரு நம்பர் கேன்சல் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதுக்கு நாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 3ஆம் வாய்ப்பாடு 3 7 8 3 2ஆம் வாய்ப்பாடு 1 2 7 4 2 3 இதுக்கு மேலே எதுவும் வராது இல்லையா? அப்போ மீதி இருக்கிறத பெருக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் 2 6 3 18 7 4 20 இப்படி விட போயிடலாம். 3 2 6 6 3 18 18 இன்ட்டு 4 36 72 72 இன்ட்டு 7 பெருக்கணும் அப்படின்னா 7 14 7 44 ஒன்று 7 49 ஒன்று 50 504. ஸோ எல்சிஎம் 504. இது கூட மீதி 1 வரணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ 1 கூட்டிக்கிறோம். 504 கூட 1 கூட்டணும்னா 505. இப்படி யோசிச்சிங்கனாலும் சரிதான். உங்களுக்கு 2 விதமாகவும் சொல்லியிருக்கேன். எல்சிஎம் எடுத்து கீழே கூட 1 ஆட் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு நபரை வகுத்து பார்க்கலாம். உங்களுக்கு எது ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். ஓகேவா? அடுத்ததாக 97. ஒரு சரிவகத்தின் பரப்பு 960 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதன் இணைப்பக்கங்கள் 40 சென்டிமீட்டர் மற்றும் 60 சென்டிமீட்டர் எனில் இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை காண்க. அப்போ சரிவகத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரியணும். சரிவகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ இன்ட்டு h இன்ட்டு a + b. கரெக்டாக? இதில் தான் அவங்க பரப்பளவு என்ன சொல்லிட்டாங்க, 960 ஈக்குவல் டு ½ இன்ட்டு h தெரியாது இன்ட்டு இணைப்பக்கங்கள் தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 40 60. அப்போ 40 a + b 40 60 கூட்டணும் அப்படின்னா 100. சரியா? இப்போ நம்ம h கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் 960 இந்த வகுத்தல் இருக்கிற 2 இந்த பக்கம் வந்தால் பெருக்கல் பை இந்த 100 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஈக்குவல் டு h மட்டும் நிற்கும். 0 0 கேன்சல் ஆகிடும். நீங்கள் இங்கே கேன்சல் பண்ணாலும் மறுபடியும் பாயிண்டில் தான் ஆன்சர் வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிடுங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா 192 பை 10. அப்போ பையில் 10 இருக்கிறதால மேலே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் 19.2. இவ்வளோ தான். சரிங்களா? கொஞ்சம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கேன்சலேஷன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் வேகமாக பண்ண தெரிஞ்சுட்டா ஈஸியாக போட்டுடலாம். இதே மாடலில் நான் வேணால் ஒரு 10 கொஸ்டின் தரேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தனியாக கூட ஒரு கொஸ்டினை மட்டும் எடுத்துக்கிட்டு அதே மாடலில் ஒரு 10 கொஸ்டின் தரத்துக்கும் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? அதுதான் 98. 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? பாருங்கள், 7 பேர் 52 நாட்களில் முடிக்கிறாங்க. 13 பேர் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு 13 இந்த 13 இங்கே வந்தால் வகுத்தில் வந்துடும். ஒவ்வொரு 13 4 13 52. அப்போ 7 4 பெருக்கிறோம். 7 4 28. ஸோ எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 28 நாட்களில் முடிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்ததான் கேள்வி எண் 99. x = 25 எனில் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே இந்த எக்ஸை கொண்டு வந்து அப்படியே ஜஸ்ட் இங்கே புட் பண்ணுங்கள். அப்போ 5 இன்ட்டு x². x²னா 25 ஸ்கொயர். 25 ஸ்கொயர் பண்ணோன்னா 625. ஒன்று இப்படி போடலாம். இல்லை இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இதே நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும். 5x² + 10x / x + 2 2 விதத்தில் சொல்கிறேன். ஒன்று வழக்கமாக அதை இப்போ ஆரம்பித்த மாதிரி எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ணுறது, அப்படியும் பண்ணலாம். இல்லைனா இங்கே பாருங்கள், இது ரெண்டுலேருந்து எதனா பொதுவாக வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்கள். 5 எடுக்கலாம், எக்ஸ் எடுக்கலாம். 5ஐயும் எக்ஸையும் எடுத்துட்டா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், எக்ஸு ப்ளஸ் இதில் எக்ஸை எடுத்துட்டோம். 10ல் 5 எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும், 2 பை கீழே x + 2. அப்போ x + 2 x + 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும், 5x. ஸோ 5 இன்ட்டு எக்ஸு, எக்ஸோட வேல்யூ 25. அப்போ 5 25 பெருக்கணும் அப்படின்னா 125. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 125. இப்படியும் போடலாம். இல்லை எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணி அதை நம்பரெல்லாம் சிம்ப்ளை பண்ணி அதுக்கப்புறமும் கேன்சல் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? அடுத்ததாக வெற்றிகரமாக கேள்வி எண் 100. ஒரு கட்டிடத்தின் நீளம் 40 மீட்டர், அதன் அகலம் 20 மீட்டர். கட்டிடத்தை சுற்றி வெளியில் 1 மீட்டர் அகலத்திற்கு பாதை அமைக்கப்பட்டிருந்தால் பாதையின் பரப்பளவு என்ன? ஓகே, இது பாருங்கள். கட்டிடத்துடைய நீளம் 40, அகலம் 20. வெளியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 மீட்டர் அகலத்தில் பாதை அமைக்கிறாங்க. அப்போனா அந்த பாதையினுடைய பரப்பளவு பாருங்களேன். 1 மீட்டர்னா இங்கே 1 மீட்டர், இங்கே 1 மீட்டர். ஏற்கனவே இது 40, இது ஒரு 1,
இது ஒரு 1, அப்போ நீளம் என்னவாயிடும் 42. இது 20, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, அப்போ 22 என்னவாயிடும் 22. ஒன்றும் இல்லை, வெளியில் ஒரு செவ்வகம் இருக்குது, உள்ள ஒரு செவ்வகம் இருக்குது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. வெளியில் இருக்கிற செவ்வகத்தினுடைய பரப்பளவு மைனஸ் உள்ளே இருக்கிற செவ்வகத்தினுடைய பரப்பளவு. செவ்வகத்துடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? L இன்ட்டு பி, நீளம் இன்ட்டு அகலம். அப்போ 42 இன்ட்டு 22, இது வெளில இருக்கிற செவ்வகம். உள்ளே இருக்கிறது 40 இன்ட்டு 20. இது ரெண்டுத்தையும் பெருக்கி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. இது பிரச்சனை இல்லை. 4 2 8 0 0. இங்கே பெருக்குனீங்க அப்படின்னா 42 84, 4 8 4 12 924. இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக பெருக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருந்துடும். இப்போ 4 2 1, அப்போ அந்த பாதையினுடைய பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா 124 மீட்டர் ஸ்கொயராக இருக்கும். ஆப்ஷன் சி. இவ்வளோ தான். புரிஞ்சு முடியுதுங்களா டீச்சர்ஸ்? ஸோ இது வரைக்கும் நமக்கு மொத்தமாக 100 கொஷின் முடிஞ்சிருக்கு. நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் கொடுப்பேன் இல்லையா? இங்கே எதுவுமே கொடுக்கவே இல்லையே சார், ஒரு இடத்துல கூட அப்படியே கொஷினை மட்டுமே சொல்லிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நான் சில கொஷின்ஸோட நம்பர்ஸ் சொல்ல போகிறேன். என்னென்னா இந்த 10 நாள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த 10 நாளோட டேஸ்லேருந்து ஒரு நம்பர் நான் சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பீங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க சார் எல்லா கொஷினும் எழுதியிருக்கோம். ஈவன் சொல்ல போனால் நேற்று ஒரு டீச்சர் சொல்லும்போது ஒரு நோட்டே காலி ஆகிடுச்சு சார், அவ்வளோ நீங்கள் எல்லா நடத்தின அந்த மற்ற வீடியோஸ் அனுப்புகிறோம் இல்லையா, இது மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸாக அதெல்லாமும் போட்டு ஒரு நோட்டே ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அது மாதிரி நீங்கள் தனியாக கொஷின்ஸ் எழுதி வச்சுருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் உங்களால் போட்டு பார்க்க முடியுதான்னு பாருங்கள். அப்படி எழுதலாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னன்னைக்கு டேஸோட வீடியோஸை எடுத்து அந்த நம்பரில் இருக்கிற கொஷினை உங்களால் அட்டன் பண்ண முடியுதான்னு போட்டு பார்க்க முடியுதான்னு பாருங்கள். சரிங்களா? நான் கொஷின் நம்பர்லாம் சொல்கிறேன், இந்த நம்பர்ஸ்லாம் மட்டும். கேள்வி எண் 3, கேள்வி எண் 17, 29, 31, 47, 53, 67, 71, 83, 97. ஓகேவா? மொத்தம் 10 கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த 10 கொஷினை மட்டும் என்னென்னு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த 10 கொஷினை எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு இந்த 10 கொஷினுக்கு ஆன்சர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை பார்த்து திரும்பவும் அந்த ஆன்சர்லாம் கரெக்டாக, இல்லை நீங்கள் நோட்டில் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆன்சர்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்கிற நம்பருக்குள்ளெல்லாம் இப்போ சொன்னால ஒரு 10 நம்பர், இந்த நம்பர்ஸுக்குள்ளாடி ஒரு ரிலேஷன் இருக்குது. முடிஞ்சால் அதை ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா என்னென்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஓகேவா? ஓகே. இந்த 10 கொஷினை எழுதி ஆன்சர் பண்ணிவிட்டு அந்த 10 கொஷினுக்கு உங்களுக்கு எத்தனை மார்க் எடுக்கிறீங்க அதையும் போட்டுக்கோங்க. இப்போ 10க்கு 10 இல்லை 10க்கு 9னாலும் எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இல்லையா? ஸோ 10க்கு என்ன மார்க் எடுக்கிறீங்கன்றதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அப்படியே இந்த நம்பர்ஸுக்குள்ளேயும் என்ன ரிலேஷன் இருக்கிறத சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.